ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக சுலபமாக புதினா செடிகளை எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம சின்ன சின்ன டிப்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம வீட்டுக்கு தேவையான புதினாக்களை நாமளே வந்துட்டு வீட்டிலே பறிச்சுக்கலாம். இப்போ நான் 2 மெத்தட்லையாக வச்சுருக்கேன். ஒன்று வந்து சின்ன தொட்டியில் வந்துட்டு சும்மா கட் பண்ணி அப்படியே நம்ம வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து நம்ம ஃப்ரிட்ஜு வந்துட்டு நாசம் ஆகிட்டுனா அது தூரிடுவோம் இல்லையா, அந்த ஃப்ரிட்ஜை வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதில் கூட வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம மாடியில் வச்சுருக்கோம். அதனால தான் உங்களுக்கு அது பச்சை பசுமையாக இருக்குது. இது வந்து கீழே சும்மா ஒரு தொட்டியில் நம்ம வச்சு விட்ருக்கனால இந்த அளவுக்கு அழகாக வந்திருக்காங்க பாருங்கள். உங்களாலே நல்லா பார்க்க முடியும் அதை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அப்படின்றதையும். நமக்கு இதிலருந்து வர்றதே நம்ம வீட்டுக்கு போதுமான அளவுக்கு இருக்குங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு வாங்கிட்டு வர புதினா கட்டிலேருந்து நான் சில தண்டுகளை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு தண்டுகளும் வந்துட்டு நல்லா தடியான தண்டுங்களாக நம்ம பார்த்து வந்துட்டு செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதில் நான் வந்துட்டு நல்லா தடியான ஒரு 5 கம்பை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு பாட்டில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 தண்டு மட்டும் போதுமானது. இப்போ நம்ம அந்த கம்பில் இருக்க எல்லா பெரிய பெரிய இலைகள்லாம் வந்து பறிச்சாச்சு. சும்மா சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இலைகள்லாம் அப்படியே விட்டுருங்க, அப்படியே வச்சுக்கோங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஆல்ரெடியே நான் ஒரு பாட்டிலில் தான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தண்டுகளில் நம்ம அந்த டம்ளரில் தண்ணி எடுத்து இந்த மாதிரி தண்டுகளை அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் பாட்டிலில் தண்ணி ஊற்றி நீங்கள் வைக்கும்போது பாதி அளவுக்கு பாட்டிலில் தண்ணி ஊற்றி தான் வைக்கணும். முழுசாக நனையிற அளவு இந்த தண்டை வந்து வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னா அந்த தண்டு வந்து அழுவிடும். நம்ம இந்த பாட்டிலில் போட்டு வச்சதுக்கப்புறமா ஒரு 7 நாளைக்கு இதை அப்படியே வச்சிடணும். இதை வந்து எந்த இடத்துல வைக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சூரிய வெளிச்சம் படுற அளவுக்கு நம்ம வந்துட்டு நேரே கொண்டு போய் வைக்கக்கூடாது. நான் வந்து கிச்சனில் விண்டோக்கு பக்கத்தில், நம்மள்கிட்ட கிச்சனில் கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் ஜன்னல் இருக்கும். ஸோ அந்த ஓரமாக ஜன்னல் சைடு வெயில் படுற மாதிரி இல்லாமல் சூரிய வெளிச்சம் வந்து படுற மாதிரி நம்ம வச்சுக்கிறணும். 2 நாளைக்கு ஒன்ஸ் வந்துட்டு நம்ம அந்த தண்ணியை மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி 7 நாளைக்கு முன்னாடியே வச்சுருந்தது. இதில் ஃபுல்லுமே நான் குட்டி குட்டியான வேர்கள் போட்டுட்டு, அதில் பாருங்கள் வேர் நல்லா போட்டிருக்கு. அதில் உள்ள இலைகளும் நல்லா வளரவே ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணிக்குள்ளே இருந்தே. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அது அழகாக வேர் விட்டு லீஃப்களும் வந்திருக்கு. நல்லா வெள்ளை வெள்ளையாக வந்துட்டு அந்த வேர்கள் இருக்கணும். மஞ்சள் நிறமாக அந்த வேர்கள் வந்துட்டு மாறாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம வேர் வந்த உடனேயே நம்ம மண்ணில் ஊண்டி வச்சோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே புதினாக்கள் வந்துட்டு வளர ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நம்ம புதினா கட்டு வாங்கிட்டு வந்து அந்த இலைகள்லாம் உரிச்சதுக்கப்புறமாட்டு நம்ம அப்படியே டைரெக்டாக கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா அது வேகமாகவே வராது. நிறைய கம்புகள் வந்துட்டு அழுவி போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா அது வேர் விட்டதுக்கப்புறமா நம்ம போய் மண்ணில் வச்சோம் அப்படின்னா சூப்பராகவே தெளிஞ்சு வந்துடும். எத்தனை கம்புகள் வைக்கிறோமோ அத்தனை கம்புகளுமே வந்துடும். இப்போ நம்ம ஒரு சின்ன பாட்டில் ஒரு 5 கம்பு மட்டும் வச்சாலே ஒரு மாதத்துலேயே அந்த கப்பு ஃபுல்லுமே நிறைஞ்சிரும். நான் இந்த புதினா செடியை வெறும் செம்மண்ணில் மட்டும்தான் வச்சுருக்கேன். பெருசாக இதுக்குன்னு வந்துட்டு மண் கலவைகள்லாம் ரெடி பண்ணி நான் வைக்கல. நார்மலான செம்மண்ணில் மட்டும்தான் வச்சதுனால இவ்வளோ வந்திருக்கு. இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாரத்துக்கு 2 முறை லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாழைப்பழம் கரைசல், அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அரிசி கழுவுற தண்ணி, முட்டை ஓடுகள், இந்த மாதிரி பருப்பு கழுவுற தண்ணி, உளுந்து கழுவுற தண்ணி எல்லாம் நம்ம வந்து அப்படியே புதினால கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா சூப்பரான க்ரோத் கொடுப்பாங்க. பார்க்கும்போதே தெரியும், ஒரு குட்டி தொட்டியில் தான் வச்சுருக்கோம். இந்த இலைகளை வந்துட்டு நம்ம பறிக்கும் போது அந்த இலைகளை மட்டும் பறிக்காமல் மேலே வந்துட்டு கொஞ்சம் போல் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். மேல் பகுதியில் இருக்கிற அந்த தண்டை மட்டும் நம்ம அப்படியே உடச்சி அந்த புதினாவெல்லாம் சேர்த்து எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் நம்மளுக்கு இன்னும் படர்ந்து அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வெயில் அடிக்கிற பக்கம் நம்ம வந்துட்டு வைக்காமல் ஒரு பால்கனி அந்த மாதிரி இடத்துலலாம் வச்சோம் அப்படின்னா சூப்பராகவே நல்லா க்ரீனிஷாக இருப்பாங்க. டைரெக்டாக ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா நம்ம ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறணும். நம்ம கேர் பண்ணி பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வெயில்லையே அவங்க வந்து கருகிடுவாங்க. அதனாலவே புதினாக்களை வந்துட்டு சூரிய வெளிச்சம் அதிகமாக படாத இடத்துல நம்ம வச்சாலே சூப்பராக தெளிஞ்சு வர்றாங்க. 7-8 மணி நேரம் அடிக்கிற வெயிலெல்லாம் நம்ம கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு புதினா கருகிடும். இந்த புதினா செடிகளுக்கெல்லாம் காலையில் ஒரு முறையும் சாயங்காலம் ஒரு முறையும் தண்ணி கொடுத்துட்டு வரலாம். ரொம்ப பராமரிப்பு இல்லாத ஒரு செடினா நம்ம புதினாவை சொல்லலாம். எவ்வளோதாங்க, நம்ம இந்த டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணி வந்தாலே போதும். நம்ம வீட்டுக்கு தேவையான புதினாக்களை நம்ம வீட்டில் இருந்தே நம்ம பறிச்சுக்கரலாம். வெளியே போய் வாங்க வேண்டிய எந்த ஒரு தேவைகளும் இருக்காது. இந்த வீடியோ பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.